Watch full episodes on Jio Hotstar. கஜா கஜா எனக்கு என்ன தோணுதுன்னா நாம எல்லாரும் ஹாங்காங்க சொத்தை பார்க்க போலாமாப்பா? அட ஆமாப்பா, கசிடாராம் ரொம்ப சரியா சொன்னான். அந்த மாங்கோட 100 கோடிய நீ காப்பாத்தி இருக்கேப்பா. ஆமா, நீ வேணா பாருப்பா, நாம அங்க போனோம்னா அந்த மாங்கு நம்மள ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாரு. என்னப்பா சொல்ற? சரி, நாம போகலாம். அப்ப நீ மட்டும் ஜெய் ஹோ! எல்லாரும் போலான்னு சொல்லும் போது நான் மட்டும் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? அப்ப இப்பவே கிளம்பு. காங் 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 ஹாங்காங். ஐ! கஜா கஜா எஸ். எவ்வளவு சூப்பரா இருக்குடா. வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த டூரிஸ்ட் கைட். ஹாங்காங்க்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை ஒரு முழுக்க சுத்தி காட்ட போறேன். வாங்க என்னோட டாக்ஸில ஏறுங்க. லக்கி கைடோட வந்தீங்கன்னா அதாவது உங்களோட லக், அதாவது உங்க டிராவல் ரொம்ப அருமையா இருக்கும் சார். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். யாரு இவன்? ஒண்ணும் புரியலையே. எங்கயா போற? இப்ப பாருங்க. தொப்பி பயல என்ன பண்ற? கஜா கஜா நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வாங்க சார், வாங்க. சார் பார்த்து போக உள்ள போக. ஏந்திரிங்க சார். என்ன கொடுமை சரவணா இது? க்ளோஸ் தி டோர். அடடா, கதவை மூடி மூடியா யாராவது விளையாடுவாங்க. இது எங்க ஊர் விளையாட்டா இருக்குமோ? என்னடா தனியா இந்த பக்கம் வந்து தீபாவளி போனஸ் தரான்? போலாமா சார்? சரி, ஓகே. நீங்க முதல்ல எங்களை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு முக்கியமான விஐபி நாங்க சந்திக்க போகணும். அப்படியே எங்க ஹைடெக் தியேட்டர் ஏதாவது இருந்தாங்க கூட்டிட்டு போங்க. மெர்சல் ரிலீஸ் ஆனத பார்க்கலாம். இப்படிதானா? இது வேற. நேரம் பார்த்து இந்த டோரை நம்மளுக்கு வேலை காட்டுது. யூ டோன்ட் வரி சார், நான் டோரை திறந்து வச்சு கூட ஓட்டுறேன். இங்க பாருங்க மிஸ்டர், நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கங்க. ஒருவேளை ஓபன் ஆயிர போது. டோன்ட் வரி சார். டோர் லாக் ஆகலன்னா என்ன, தலையெழுத்து ஒன்றும் லாக் ஆகலையே. நீங்க இப்போ லக்கி கைடு கூட இருக்கீங்க சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சத்தம் கேட்குறியா? எப்படி போற?
அவர் யாருப்பா வரும்? அவர் யாருப்பா வரும்? டைகரை பின்னாடி கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரோ. இது வரைக்கும் நாங்க கூட்டிட்டு போய் தாயா நான் பார்த்திருக்கேன். இந்த ஹாங்காங்லயே மிகப்பெரிய டான் அவர் தான் டேவில். இந்த ஹாங்காங்கோட முழு ராஜ்யத்தையும் இப்போ அவர் கையில தான் வச்சிருக்காரு. ஆனா நீங்க பயப்படாதீங்க, நான் தான் உங்க லக்கி கை. நீங்க மூக்க உள்ள வைங்க சார். தப்புச்சடா சாமி. நான் உங்களுக்கு என்னோட லக்கி ஹனியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். போன முறை என் கூட ஹாங்காங்க சுத்தி பார்க்க வந்தவருக்கு ஒரு பெரிய லாட்டரி அடிச்சிருச்சு. ஒருத்தருக்கு டைமண்ட் ரிங் கிடைச்சிருக்கு. என் கூட மட்டும் இருந்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து வேற மாதிரி மாறிடும். நாலு பேச்செல்லாம் பெருசா இருக்கு, ஆனா இங்க பாரு ரோட்லயே தவக்கல மாதிரி குதிக்கிறாரு. சார் ஜென்டில்மேன் கொஞ்சம் உள்ள வாங்க. நான் உங்க லக்கி கைட் சார், என்ன விட்டுறாதீங்க. அச்சச்சோ, இட்லி சாம்பார் சட்னி தோசை. ஏய் மோட்டு, எப்படியாவது ஸ்டேரிங்க புடிடா முட்டைக்கண்ணா. அடே மோட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்டேரிங்க புடிச்சுக்கோன்னு நீதானடா சொன்ன. அடே ஸ்டேரிங்க புடினா காரை ஓட்டி சமாளின்னு அர்த்தம்டா. காரை ஓட்டி சமாளி மோட்டு, விட்டுறாத. இன்னும் நெக்க வந்து விழுறா பாத்தியா மோட்டு? பாத்தீங்களா சார், நான் தான் சொன்னல நீங்க ஒரு லக்கி கைட் கூட இருக்கீங்கன்னு. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர வாய்ப்பே இல்லை சார். இந்த லக்கி கைடால நீங்க எல்லாருமே பழிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காஜா காஜா, என்னையா இதை போய் ஆபத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ளைஓவர்ல இருந்து நாங்க கீழே மாட்ட விழுந்திருந்தோம்னா டைரக்டா மேல கடவுள் கிட்ட போய் உட்கார்ந்துருப்போம் ஐயா. ஆனா நீங்க விழல சார். இந்த லக்கி கைட் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பேட் லக்கும் உங்க கிட்ட நெருங்க. மோட்டு பாத்து. கபடி விளையாண்டதெல்லாம் போதும், முதல்ல அந்த சூட்கேஸ வாங்குங்க. குடிங்க. சரி, நானே ஏதாவது ஒன்று செய்யறேன். மோட்டு, இஸ் டோன்ட் மை, உனக்கு எதுவும் ஆகலையே? ஒன்னும் ஆகலடா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் என்னோட லக்கு செஞ்ச வேலை. இந்த லக்கி கைட் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்படி. ஐயோபா, நான் இப்ப ஃபயர் கூட பண்ணல. ஆனா இந்த லக்கி கைட் சிரிச்சாலே மேல இருந்து தேங்காவா விழுது. என்ன ஆச்சரியம். குரங்கு. நான் இத மிஸ்டர் மாங்க்கு கொடுத்துறேன். நீங்க இன்னைக்கே திரும்பி போயிடுங்க. ஏன்னா டெவிலோட ஆளுங்களும் போலீஸும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் அடங்கி போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி வந்து எங்க பாஸ் கூட கொஞ்ச நாள் இருங்க. நாம நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துட்டு எங்க போறா? முக்கிய செய்தி. மும்பையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அடுத்த 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. கஜா கஜா, எனக்கு இப்போ ரொம்பவே பயமா இருக்குதாப்பா. ஒருவேளை அந்த டெவிலோட ஆட்கள் நம்மள பார்த்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதாப்பா? கஜா கஜா, தூக்குங்க. கஜா கஜா.
தலை. பாத்தீங்களா சார், யாருக்கும் எதுவும் ஆகல. இதுதான் லக்கி கைடோட லக்கி. இன்றைய முக்கிய செய்தியில் ஹாங்காங்கின் முக்கிய பிசினஸ்மேன் அண்ட் ஜென்டில்மேனான மிஸ்டர் டாங்கோட ப்ராப்பர்ட்டிஸ், பேங்க்ஸ் மற்றும் பிசினஸ் டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடிச்சிருக்காங்க. மிஸ்டர் டான் ஹாங்காங்ல நிறைய சேரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்காரு. ஹாங்காங்கில் ஏழை இருக்கக்கூடாது என்பதில் மிஸ்டர் டான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். ஹாங்காங்கை நம்பர் 1 ஆக்க வேண்டும் என்பதே மிஸ்டர் டானோட கனவு. ஏய், என்னப்பா மிஸ்டர் டெவில் ரொம்ப நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பா டெவில் தான் இருக்கணும். இல்ல 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 இல்ல, மிஸ்டர் டேவில் இவர் இல்ல, இவர்தான் மிஸ்டர் டாங் லே. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இவரை கொள்ளடிச்சது கண்டிப்பா அந்த டெவிலோட வேலையா தான் இருக்கணும். அப்போ மிஸ்டர் டெவில் யாரு? மக்களின் கருத்து இந்த வேலை கண்டிப்பாக டெவில் தான் என்று. மிஸ்டர் டெவில், அதாவது மிஸ்டர் டெவில் மாங். இவர்தான் மிஸ்டர் டேவில். ரொம்ப ஆபத்தான ஆளு. அவர்கிட்ட தான் அந்த டைகர் பெட்டி இருக்கு. மிஸ்டர் டாங் டெவிலோட பயத்துல அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. டெவில் அவரையும் கொலை செய்வார் என்ற பயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய தகவலின்படி டெவில் இந்த ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். யாரோ அவருடைய இந்த லேட்டஸ்ட் போட்டோவை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நம்ம இவரை தான் சந்திக்க போயிருந்தோம். ஆனா என்னாலேயே இவரை கண்டுபிடிக்க முடியல. மோட்டு பத்லு, நீங்க என்ன எங்க சிக்க வச்சிட்டீங்க பாத்தீங்களா? நோ 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 நோ. துரோகண்டா, இது நம்பிக்கை துரோகண்டா. மாங்க்லி டெவில் எங்கடா இருக்க? முன்னாடி வாடா. நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. முன்னாடி வாடா டெவில். டைகர், ஸ்டாப். புலி. எவ்வளவு பெரிய வாய் மாட்டோ. நல்ல வேலை யூட்டன் அடிச்சு அவர்கிட்ட போயிடுச்சு. செல்லக்குட்டி டைகர், நீ உள்ள போ. ஓ, அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இது வெரி பேட், வெரி பேட். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கெட்டப் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா எங்களை ஏண்டா அந்த தப்பான காரியத்தை நீ செய்ய வச்ச? அந்த மிஸ்டர் டான் கிட்ட உங்களோட ஆட்கள் கூட போய் ஈஸியா கொள்ளையடிச்சிருக்கலாம்ல. தெரியும் தெரியும், நல்லா தெரியும். நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றேன். உங்க ஃபுர்ஃபுரி நகரத்துக்கு நான் எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற டாங்கால போலீஸோட பிரஷரும் அப்புறம் கவர்மெண்டோட பிரஷரும் எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு நல்ல ஊரா பார்த்து போய் செட்டில் ஆயிடலான்னு. அதே நேரத்துல அந்த ஊர் மக்கள் முட்டாளாகவும் ஏமாளியாகவும் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்பதான் என்னால நான் நினைச்சபடி இந்த உலகத்தை ஆட்டி வைக்க முடியும். என்னை எதிர்க்க ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப உன்னோட 2வது கேள்விக்கான பதில சொல்றேன். இந்த வேலையை நான் ஏன் உன்னை செய்ய வச்சேன்னு தெரியுமா? அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. நீ சண்டை போடுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அன்ஆர்த்தடாக்ஸா இருந்துச்சு. இது ஒரு சர்ப்ரைஸ்டு வெப்பன். இதுக்கு டாங்கோட ஆட்கள் தயாராகவே இல்ல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கன்வென்ஷனல் ஃபைட் மட்டும்தான். புரிஞ்சதா? அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்கள்லாம் யாருங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ அதனால இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு புது ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அப்புறம் உன்னை விட சிறந்த ஆள் வேற யார் இருக்க முடியும் மோட்டோ? அதனாலதான் உங்க ஊருக்கு வந்து உன்னை நான் ஏமாத்தினேன். நீ முதல்ல ஒண்ணு சொன்னியே, அதுக்கான பதில். ஃபுர்ஃபுரி நகரத்து மக்கள் யாரு முட்டாளுங்க இல்லடா, வெள்ள மனசு உள்ளவங்க. மனசளவுல ரொம்ப சுத்தமானவங்கடா. அந்த வெள்ள மனசுக்காரங்களை நீ தப்பா பயன்படுத்திட்டாடா. நீ சொன்ன 2வது விஷயத்துக்கு பதில். முக்கியமா ஃபுர்ஃபுரி நகரத்து மக்கள் பலவீனமானவங்க இல்ல, ரொம்ப தைரியசாலிங்கடா. அத நான் இப்பவே இங்கேயே நிரூபிச்சு காட்டுறேன்டா. எந்த பேக் என் மூலமா உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சோ அதே பேக்க நானே இங்கிருந்து எடுத்துட்டு போய் காட்டுறேன்டா. ரெடியா? என்ன டீ கிடையாது, சமோசா கொடுத்துருந்தானே நேரம் மேல போயிருப்பேன் நானு. எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு மாட்டோ. மேல போனதுக்கு அப்புறம் எனக்கு ரசகுல்லா வேணும். இல்ல என்ன அவ்வளவுதானப்பா. நான் சாப்பிட்ட இட்லி எல்லாம் செரிச்சு போச்சு. இது சட்னி மேல சத்தியம்.
நீங்க எப்படி எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னீங்க? ஓ அதுவா, மேலே வர்றதுக்கு பின்பக்கம் ரோடு போட்டிருக்காங்கப்பா. நாங்க ஜீப்ல வந்துட்டோம். நீங்க எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு தெரியலையே பாஸ். நண்பா, எனக்கே தெரியாதுப்பா. எனக்கே இப்பதான் தெரிய வருது. மரியாதையா நில்லு. நீ எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் இல்ல, சொன்னா கேளு. நிறுத்துங்க. அங்க பாருங்க, அதுதான் போன்லெஸ் மாஸ்டரோட வீடு. வாங்க போவோம். அடேங்கப்பா. நான் ஹீம் நரேஷ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ங்கிற விஷயத்த நாம முதல்ல போன்லெஸ் மாஸ்டர்ட்ட சொல்லணும். ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குஷியாகி அவர் ஓகேன்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லையா? அட மொட்டு, என் தம்பி, என் நண்பா, இப்படி ஒரு தப்ப நீ என்னைக்குமே செய்யக்கூடாதுப்பா. ஆமா, போன்லெஸ் மாஸ்டருக்கு யாரோட சிபாரிசும் சுத்தமா பிடிக்காதுப்பா. ஆமா, அவர் எப்படின்னா கேண்டிடேட்டுடைய தகுதியை பார்த்துதான் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாருப்பா. யோ சயின்டிஸ்ட், நீ உண்மையிலே நல்ல மேட்டர் சொல்லியிருக்க ஐயா. நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்லவே மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ்டு. இப்போ மாஸ்டர் வீட்ல இருக்காரா? நாங்க அவரை சந்திக்க வந்திருக்கோம். யாரு இவரு? ஹலோ, ஐ எம் கேங். என்னோட பேரு ஜி கேங். நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. என் தமிழ் கொஞ்சம் கண்ணாப்பின்னான் தான் இருக்கும். மோட்டு பாத்திரம் என்னப்பா இவர மாமிசம் கபாப்னு சொல்லிக்கிட்டு இருக்காரோ? அப்படின்னா என்னதாப்பா? அதுக்கு அர்த்தம் அவரோட தமிழ் கொஞ்சம் மோசமா இருக்கும். உங்களோட தமிழ நாங்க சரி பண்றோம். ஓ, எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். தமிழ் தான் கொஞ்சம் மாமிசமா இருக்கும், கேட்க முடியாது. நீங்க வந்து எனக்கு தமிழ் கத்துறீங்கோ. என்னையா நீ தமிழ் பேச சொன்ன மாமிசம் மாமசம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே நான் ரொம்ப பசியில வேற இருக்கேன். அடே பானை, அவர் கத்த சொல்லலடா, கத்து தர சொல்றாரு. சரி, நாங்க கத்து தரோம், டோன்ட் வரி. சரி மாஸ்டர், எங்க கூப்பிடுங்க. அப்படியா, கூப்பிடுறேன், கொஞ்சம் பொறுங்கோ. மாஸ்டர்! என்ன குரல்ரா இது? இவங்க எல்லாரோட பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு மோட்டோ. நீங்க யாரு? எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க? அப்பேற்பட்டவன் நான் பழி வாங்கி ஆகணும் சார். நார் கிழிச்சு அவத்துக்கு ஜெயில போடணும் சார். அவன் கர்வத்தை கண்ணா பின்னான்னு நொறுக்கணும் சார். விடமாட்டான் சார், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான் சார். அதுக்குள்ள உங்க ட்ரைனிங் முடிஞ்சுதா? என்ன பண்றீங்க? கோபம் கொஞ்சம் சாந்தமாயிட்டியா? ஒட்டுமொத்த பாடியும் சாந்தமாயிடுச்சுங்க ஐயா. இனி கோவத்துக்கு கொஞ்சம் கூட இடமே இல்ல. எஸ், மனச சாந்தமா வச்சுக்க வேண்டியது அவசியம். குங்ஃபுல கோவத்துக்கு இடம் தரவே கூடாது. எதை செய்யறோமோ
அதை தன்னம்பிக்கையோட மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யணும். என்னோட பழைய குரு ஹீம் நரேஷ் கூட இப்படியே தான் பேசுவாருங்க ஐயா. நீ நரேஷோட மாணவன் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? இத முதல்லயே சொல்லியிருந்தா நீ இப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே. நரேஷ் என்னோட நெருங்கின நண்பன். சார் ஒரு 2 minutes வெயிட் சார். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் ஜக்கா கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். டேய் நண்பா, வாயை மூடிட்டு கொஞ்சம் சைடுல வர சைடுல கொடுக்கறேன். மோட்டு என் தம்பி என் நண்பா, சாரிப்பா. எனக்கு என்னப்பா தெரியும், இவருக்கு அந்த நரேஷ தெரியும்னு. சார் பழைய பாக்கி ஒன்று இவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது, அதான் மறைவா போய் கொடுத்துட்டு வந்தேன். சாரி. போலாம், எங்க போணுமோ நம்ம போலாம். மோட்டனாச்சி, நீங்க உங்க கூட்டாளி அதே என்ன சொல்லும்? அதான்ப்பா பழாமொழி. அது என்ன பழமொழி? அது என்ன பழாமொழிப்பா? யோ கஜா அதை தாயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா அந்த பழமொழி? ஓ சாரி அதேப்பா, வெல்கமு. ஓஹோ, நீங்க சொல்ல வந்தது வரவேற்கிறேன் அப்படின்னா வெல்கம் வரவேற்புன்னு சொல்லுவாங்க. வரவேற்பு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.